ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 3.1ல 4, 5, 6 கொஸ்டின்ஸா சால்வ் பண்ண போறோம். ஸோ போன வீடியோ என்ன பார்த்தோம்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். போன வீடியோல இதான் பார்த்தோம். 3 கொஸ்டின் போட்டோம் எக்சர்சைஸ் 3.1ல இருந்து. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ 4th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணணும். அகிலன் வாக்ஸ் 10 கிலோமீட்டர் an hour while Selvi walks 6 kilometer an hour. Find the simplest ratio of distance covered by Agilan to that of Selvi. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகிலன் வந்து 10 கிலோமீட்டர் per hour வாக் பண்ணுறா, செல்வி வந்து 6 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணுறான்னு கேட்டிருக்கோம். ஃபைன் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை போத் அகிலன் டு தட் ஆஃப் செல்வினா ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னா லைக் அகிலன் கவர்ஸ் அகிலன் திக்கா ஆக்கிக்கிறேன். திக்கா ஆக்கிடுச்சு. அகிலன் வாக்ஸ் 10 kilometers per hour. Selvi on the other hand walks 6 kilometers per hour. ஸோ இது ரெண்டும் ரேஷியோ என்னன்னு கேட்குறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைன் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அகிலன் டு தட் ஆஃப் செல்வி. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் கிடச்சின ஆன்சர். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அகிலன் with respect to Selvi. Distance covered by Akiran is to that of Selvi. Is to distance covered by Selvi. Distance covered by Selvi. Distance covered by Akiran எவ்வளோ 10 kilometers. இதை கொடுத்த மாதிரி 10 kilometers per hour. 10 kilometersனே கொடுக்கலாம். 10 kilometers per hour ஒரே யூனிட் தான், அதுக்காக சொல்லலாம். இது 6 kilometers per hour. ஸோ 10/6 தான் ஆன்சர். ஸோ 10/6 தான் ஆன்சர். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி எழுதலாம்னா 5 into 2 divided by 3 into 2ன்னு எழுதலாம். 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 5/3 தான் ஆன்சர். 5/3 தான் ஃபைனல் ஆன்சர், which can also be written as 5:3. 5:3. ஸோ ஃபைனல் ஆன்சர் தான். செகண்ட் கொஸ்டின் போகலாம். காஸ்ட் ஆஃப் பார்க்கிங் a bicycle is ₹5. அந்த காஸ்ட் ஆஃப் பார்க்கிங் ஸ்கூட்டர் இஸ் ₹15. ஸோ பைசைக்கிள் பார்க்கணும்னா 5 ரூபா கொடுத்தா போதும். ஸ்கூட்டர் பார்க்கணும்னா 15 ரூபா கொடுக்கணும். ஃபைண்ட் தி சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் பார்க்கிங் காஸ்ட் ஆஃப் பைசைக்கிள் டு தட் ஆஃப் ஸ்கூட்டர். ஸோ அப்போ இது 5:15 தான் ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா சிம்பிளஸ்ட் பார்க் ஆஃப் பார்க்கிங் காஸ்ட் தான் கேட்டிருக்கான். பார்க்கிங் காஸ்ட் வந்து பைசைக்கிளுக்கு எவ்வளோ இஸ் டு தட் ஆஃப் ஸ்கூட்டர். ஸோ என்ன வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ காஸ்ட் ஆஃப் பார்க்கிங் ஆஃப் பைசைக்கிள் எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கான்? ₹5 கொடுத்துருக்கோம். காஸ்ட் ஆஃப் பார்க்கிங் ஆஃப் பைசைக்கிள் அப்படி எழுதிடுறேன். பைசைக்கிள் பார்க்கிங் காஸ்ட் அப்படின்னு எழுதிடுறேன். பைசைக்கிள் பார்க்கிங் காஸ்ட் இஸ் ₹5. ஸ்கூட்டி பார்க்கிங் காஸ்ட், ஸ்கூட்டின்னு எழுதிக்கலாம். ஸ்கூட்டர் போல ஸ்கூட்டி பார்க்கிங் காஸ்ட் ₹15. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரெண்டும் ஒரே யூனிட்ஸ் தான் இருக்கு. இதுவும் ருபீஸ்ல இருக்கு, இதுவும் ருபீஸ்ல தான் இருக்கு. ஸோ இது அப்படியே டிவைட் பண்ணா கிடைச்சிடும் ஆன்சர். என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் பார்க்கிங் காஸ்ட் ஆஃப் பைசைக்கிள் டு தட் ஆஃப் ஸ்கூட்டர். ஸோ 5:15 ஆன்சர். இது ரெண்டுத்தையும் அப்படியே டிவைட் பண்ணா கிடைச்சிடும். 5:15. இது எப்படி எழுதலாம்னா 5/15 எழுதலாம். 5/15 மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன்னா 5/15 எப்படி எழுதலாம்? 5/5 into 3ன்னு எழுதலாம். 5/5 into 3. 5 into 3 is nothing but 15. ஸோ இது ரெண்டுத்தையும் அடிச்சிடலாம். இங்கே 1 வந்துடும். ஸோ 1/3 தான் ஆன்சர். விச் கேன் ஆல்சோ பி ரிட்டன் as 1:3. ஸோ ஃபைனல் ஆன்சர் 1:3 தான். ரேஷியோ இதான். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ இதான். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் போகிறது முன்னாடி ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்ல ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 30 ஆர் பாய்ஸ். இப்போ 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அது சொல்லிடுறேன் நான் ஜென்ரல் ஐடியா. 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஒரு கிளாஸில். 50 ஸ்டூடெண்ட்ஸ் 30 பாய்ஸ் இருக்காங்கன்னு கொடுத்துருக்கான். அப்போ எத்தனை கேர்ள்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும் ஃபர்ஸ்ட். 30 பாய்ஸ் 30 பாய்ஸ் 30 பாய்ஸ் ப்ளஸ் சம் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஒய் கேர்ள்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ஒய் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதை டோட்டல் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. டோட்டல் 50 minus 30 should give you y. So y equal to 50 minus 30 which is nothing but 20. ஸோ ஒய்ன்ற இடத்துல 20 போட்டுடலாம். ஸோ நான் இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல 20 கேர்ள்ஸ் இதான். ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த 3 கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா லைக் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு தட் ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோ 30, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 20. ஸோ 30:20. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 30:20 தான். வேற கலர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் நம்பர் ஆஃப் பாய்ஸ் எத்தனை? 30. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 20. நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் தான் கேட்டிருக்கான். இது ஹேஷ்னா நம்பர்னு அர்த்தம்.
ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்னால் 30:20 அர்த்தம். 30:20 can be written as 30/20. இப்போ இதை 3x10 2 into 10 எழுதலாம். இந்த 0 கேன்சல் பண்ணுறதுக்கான அர்த்தம் இதுதான். இன்டூ 10 ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 10 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3:2 தான் ஆன்சர். 3:2. செகண்ட் கொஸ்டின் நம்பர் ஆஃப் சிக்ஸ்த் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட். ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 20 கேர்ள்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 50. ஸோ 20:50 தான் ஆன்சர் வரும். ஸோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க வண்டி கொஸ்டினை வச்சிடுறேன். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். Number of girls is to total number of students. Is to total number of students. Total students. அப்படி எழுதிக்கிறேன். Total students. Number of girls எத்தனை? 20 girls எழுதலாம். Total number of students 50. Number of girls 20. Total students 50. So 20 is 50 தான் ஆன்சர். அது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? மல்டி ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். 20/15 வரும். 20/50. இதை 2 into 10 divided by 5 into 10 எழுதலாம். இப்போ 10 அடிச்சிடலாம். இப்படி தான் ஆக்சுவலாக 0 அடிக்கிறதுக்கான காரணமே இதுதான். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸோ 2:5 தான் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் 2:5. தேர்ட் கொஸ்டின், அதாவது சிக்ஸ்த் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட். நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் பாய்ஸ் எத்தனை? 30. நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 50. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல 30:15 வரும். ஸோ நான் எழுத போகிறதுல டேரெக்டாக ஆன்சர் எழுதிட்டேன். ஸோ 30:50 இஸ் நத்திங் பட் number of boys is total number of students. Total students. So 30/50 எப்படி எழுதலாம்? 3 into 10 divided by 5 into 10 எழுதலாம். 10 அடிச்சிடலாம். ஸோ 3:5 தான் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் 3:5. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்ம இந்த வீடியோவில் 4, 5, 6 முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்ஸைஸ் 3.1 தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.